வணக்கம், வெல்கம், நமஸ்கார். சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, ஸ்கைஃப்ளை ஓர்சிஸில் இன்னைக்கு நான் ஒரு புது சாப்டர் கொண்டு வரேன். இதுவும் யூரோப்பியன் கண்ட்ரி தான். நாங்கள் ஏற்கனவே பண்ண விதத்தில் யூரோப்பியன் கண்ட்ரி 10 ஓவர் போட்டால் 2 ஓவர் கூட நடக்கிற மாதிரி இல்லை, இழுத்து அடிக்குது. அதனால நாங்கள் இப்போ பெர்மிட் எடுத்துட்டு மக்களையும் காக்க வைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா தரும்போது நல்லா தான் தராங்க, அப்புறம் பணம் போன பிறகு வரமாட்டேங்குது, மாசங்கள் தான் போகுது. ஓகேவா? இதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஜாப் சீக்கர் விசா யூரோப் நாட்டில் ஒரு சில கண்ட்ரி இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறோம். அதை மட்டும் நாங்கள் பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரோம். இதில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு அதாவது ஜாப் சீக்கர் விசா ஸ்வீடன், போர்ச்சுகல், அப்புறம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த ஒரு சில நாடுகளில் இருக்குது. ஜாப் சீக்கர் விசா இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் டிகிரி ஹோல்டராக இருக்கணும், இல்லைன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ப்ரொஃபஷனல்னா என்ன? ஃபிசிஷியன், டாக்டர், மியூசிஷியன்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்ட், ஐடி ரிலேட்டட் பீப்புள், இந்த மாதிரி ஹை கிளாஸ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, அதனால கொடுக்குறான். ஓகே. மற்றபடி இப்போ லேபருக்கு மட்டும் ஜாப் சீக்கிரம் கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 50,000-10,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவன் வந்து லிமிட்டாக தான் கொடுக்குறான். தேவையில்லாமல் உள்ள வராதிங்க, வர்றவங்க கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புளாக வாங்க, அவங்களுக்கு தான் இங்கே வேலை இருக்கு, அவங்க வேகன்சி தான் அங்கே ஃபில்லப் ஆகாமல் இருக்கு, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் கிராஜுவேட் அண்ட் அபோவ் தென் த கிராஜுவேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கட்டும், இன்னும் நிறைய படிச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட எவ்வளவு படிப்பு இருக்கு, ஆனா அவங்கள இங்கிருந்து தேடிட்டு இருக்கிறத விட அங்க போய் தேடலாம். ஆனா அதுக்கு கையில காசு வேணும், அதை வச்சுக்கிட்டு போறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்காங்க. அது பேர் தான் ஜாப் சீக்கர் விசா. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜாப் சீக்கர் விசா வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இல்லையா? 6 மாசம், அதாவது 4 மாசம் கொடுத்துட்டு அங்க போன பிறகு 2 மாசம் எக்ஸ்டென்ஷன். ஜெர்மனில 2 விதமா இருக்குது. ஒன்று ஜாப் சீக்கர் விசா, அதுக்கு 6 மாசம் தான். என்னது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே. அது வந்து 1 வருஷம் கொடுக்குறான். அதுக்கு பேங்க் பேலன்ஸே 10-12 லட்ச ரூபா வைக்க வேண்டியிருக்கு. ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா கணக்கு வச்சா 6 மாசம்னா 6 லட்சம் வைக்கணும். மெயினா வந்து நீ வெளியே போறியா போ, ஆனா அங்க போய் சாப்பாட்டுக்கு இல்ல, தங்குற இடம் இல்லைன்னு ரோட்ல நிக்காத. அப்போ கை நிறைய காசு இருந்தால் போ அப்படின்னு தான் அவங்க வந்து ஒர்க் பெர்மிட் பாஸ் பண்ணி கொடுக்காங்க. இந்த சீசனபிள் விசா. அப்போ இப்போ நீங்க யாராவது அப்ளை பண்றாங்கன்னா நாங்க அதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இப்போ நான் போன்லேயே நீங்க கேட்கும்போது நான் இது நடக்கான்னு நான் சொல்லிடுவேன். ஓகே. ஏன்னா அதுக்கு பாயிண்ட் பேசிஸ்ல அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, அனலிஸ்ட், அதாவது எலிஜிபிலிட்டின்னு ஒன்று பார்ப்பாங்க. அப்போ உங்க சிவியை பார்த்து பண்ணும்போது இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு மார்க் கிடையாது, வயசு 40 மேல தாண்டிட்டு அதனால மார்க் கிடையாது, இப்படி. அப்புறம் நல்ல ஐஎல்டிஸ்ல நல்ல ஸ்கோர் இருக்கு, வேற யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருக்கு, அங்க போயிட்டு வந்த அனுபவம் இருக்குது, இந்தியாவில் நல்ல அனுபவம் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இப்படி ஒன்னொன்னு பார்க்க அப்போ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது எஸ் பண்ணலாம்னு வரும்பொழுதுதான் அப்புறம் நம்ம பேமெண்ட்டை பத்தி பேசணும். ஓகே. அந்த ப்ராசஸ்க்கு நாங்கள் 1 lakh வாங்கி அப்ளை பண்ணி கையில் கொடுத்துறோம். அது 7-8-10 வீக்ஸ் ஆயிரும், 2-2.5 மாசம் ஆயிடும் பெர்மிட் வந்து கிடைக்கிறதுக்கு. ஓகே. கிடைச்சிரும். அப்படி கிடைக்கல 20% கட் ஆகி பாக்கி பைசா நாங்கள் திருப்பி கொடுக்கணும், இல்லை வேற நாட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். இதுதான். இப்போ இந்த பேமெண்ட் எடுத்து நம்ம கொடுத்தா தான் நமக்கு பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இதுல அப்ளை பண்றவங்களுக்கு அங்க இருக்க நம்ம அந்த சைட்ல உள்ள அந்த கம்பெனி, அந்த நாட்டில் இருக்கவங்க நம்ம கம்பெனி இப்பவுமே ஜாப் சர்ச்சுக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் 3 லட்சம் வாங்குறோம். டிக்கெட் எல்லாம் சேர்த்து ஷோ மணி எல்லாத்துக்கும் நீங்க ஷோ மணி வச்சுக்கணும். 6 மாசம் போறதா இருந்தா 6 லட்ச ரூபா உங்க பேங்க் பேலன்ஸ் காட்டணும், அப்பதான் விசாரிப்பட்டு வரும். ஓகே. வெறும் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு ஃபேக் ஸ்டேட்மெண்ட் காட்டி அதெல்லாம் வராது. ப்ராம்ப்டா வெரிஃபை பண்ணி விசாரிப்பாங்க. அப்போ பேங்க் பேலன்ஸ் மஸ்ட் வைக்கணும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சார் என்கிட்ட இல்லையா? இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு ரெடி பண்ணுங்க. எப்படி சில இடங்கள்ல வாங்கி அக்கௌண்ட்ல வச்சு விசா அடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வட்டி கொடுப்பாங்க, திருப்பி கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கையில் இருக்க காசு ஷோ பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா கூட வெளியே போயிடலாம். அங்க போய் எங்கேயோ வேலை செஞ்சு ஜாப் சீக்கர் விசால வேலை தேடலாம ஒழிய வேலை பார்க்கலாங்கிற உரிமை கிடையாது. ஓகேவா? ஆனாலும் அங்க போனா நிறைய இடத்துல வேலை இருக்கு, அது ஒளிஞ்சு வேலை பார்ப்பாங்க. அது ஆக்சுவலி இல்லீகல். பட் இருந்தாலும் நம்ம சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் அங்க வேலை பார்த்து எடுத்து தேடி அங்க போனாலே வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் இல்லையா? இங்க இல்லைன்னா அங்க இல்லைன்னா அங்க, அதுதான் டைம் தந்துருக்கு. அப்ப கை செலவு காசு வச்சிருந்தா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச வேலையில உட்காந்துடலாம்ங்கிறது உறுதி. அப்ப இதுல யார் அப்ளை பண்ணலாம்? டிகிரி ஹோல்டருக்கு மேல யாரா இருக்கட்டும், 50 வயசுக்கு கீழே. நாங்க எலிஜிபிலிட்டி பார்த்து சொல்றோம். அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிறகு நீங்க உள்ள வந்தா போதும், கண்டிப்பா நடக்கும். ஓகே. சரி, வேற டீட்டெயில்ஸே என்கிட்ட பேசுங்க, கீழே நம்பர் இருக்கு. இது இல்லாம வேற
எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறத பொறுத்து, கிளைண்ட் என்கிட்ட வராங்க பேசுகிறோம், உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து அதுக்கு மாற்றி எங்கேயாவது இடத்துல முயற்சி பண்ணுவோம், நடக்கணும்ங்கிறது நம்ம கடவுளையும் பிரார்த்திச்சுக்கணும். எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ உதவி செய்து தருவோம். ஓகே, அடுத்த வீடியோஸ் நிறைய இருக்குது. இன்னும் ரஷ்யாவில் நிறைய வேகன்சிகள் கலந்துருக்கு, அவ்வளோ ஒர்க் பெர்மிட் தான். அதே சிங்கப்பூரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏர்போர்ட் டெர்மினல் 5 ஏர்போர்ட்டில் கேட்டு பாருங்கள். அந்த ஒர்க் நாங்கள் எடுத்திருக்கோம், அதான் எங்கள் பார்ட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் டிகிரி அண்ட் டிப்ளமோ ஹோல்டர், ஏஜ் கம்மி, அதுக்கு ஏஜ் கிரிட்டியா சொல்லுவாங்க. இந்த டேட்ல டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் அவங்களே எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அதையும் நீங்கள் பாருங்க. அதில் சார் இந்த வயசு எனக்கு சூட்டபிளாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னா ஓகே. ஓகே, அதோடைய சிங்கப்பூர் இ பாஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது 650. ஓகே, சரி, பார்த்து மேற்கொண்டு தகவல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கோஆப்ரேஷன் எங்களுக்கு வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.